ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருப்பது விஜய் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தி கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கலைங்கன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் அ நியூ சீரீஸ் ஆஃப் கார் ஃபார் சேல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் நான் வந்து ஃபோனில் தான் மக்களே விளாட்றேன், பிசிலலாம் விளாடலை. இந்த கேம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இல்லை, அது பதிலாக நியூ வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த நியூ வெர்ஷன் ஃபுல்லாக கிளிச்சு லேகு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் 2023 மக்களே. இது வந்து நான் க்ரோமில் போயிட்டு ஏபிகே டவுன்லோடில் தான் ஏற்றுனேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது உண்மையான கார் ஃபார் சேலில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது, எதிர்க்கவே அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற சில பேர் நான் அது என்னது இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் கார் ஃபார் சேல் டீலர்ஷிப்பு விளையாடிருந்தீங்கன்னு வைங்க, ஃபுல்லாகவே இதுவாக இருக்கும், லோ கிராஃபிக்ஸு. இந்த இடம் சின்னதாக இருக்கும். அப்புறமா இதெல்லாம் இந்த மேலே ஃபன்லேண்ட் கேம்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் இங்கேயும் இந்த மாதிரி இருக்காது. நம்ம இந்த கடையை திறந்தோம்னா ஆஃபீஸஸ் ஓப்பன் அந்த மாதிரி காமிக்கும் பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு நிமிஷம், ஆடு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கடையை திறந்தோடனே அங்கே பாருங்கள் மேலே வந்து காமிக்கிறது பார்த்தீங்களா. இந்த உள்ளே வந்து பீஸில் விளாட்ற மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். கார் மார்க்கெட்டுன்றான் பாருங்கள், இன்னும் போக முடியல வெளியில். கஸ்டமர்ஸ் நவ் இந்த சைன்இன் பண்ணல உள்ள மக்களே மேலே. இது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரை தொட்டுட்டு டெக்கரேஷனுக்கு போனீங்கன்னா சைனன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் பேரையே நம்ம வைக்கலாம் பாருங்கள். இப்போ கேப்சல் அட்டில் போட்டுட்டு விடிஜி கார் விடிஜி கார்ஸ் ஃபார் சேல் வெளியில் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வெளியில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேல மக்களே, கார் ஃபார் ஐயோ அப்கிரேடுன்னு அது தரவே இல்லை. விடிஜி CRS கார்ஸ் ஃபார் சேல். ஓகேவா, ஓகே கொடுத்துட்டு வித் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டுன்னு கொடுத்துட்டோன்னா வந்துடும். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியில் ஓகேல மக்களே, விடிஜிஸ் கார் ஃபார் சேல். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு கார் வாங்கிட்டு வரலாம். நம்ம சில பேர் வந்து விளையாடிருப்பாங்க மக்களே லேட்டஸ்ட் வெர்ஷன். அதில் வந்து ஆக்ஷனில் நம்ம நிறைய கார் எடுத்திருப்போம். நம்ம இல்லை, நிறைய பேர் கார் எடுத்திருப்பீங்க, ஆனால் அது கிளிச்சில் வந்திருக்கும் மக்களே. சிட்ட சூப்ரா, எஸ் சூப்ரா மக்களே, சூப்ரா. இது எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா. ஒயாட்டோ சூப்ரா பார்த்திங்கன்னா 79,000. நேற்று இந்த வீடியோ நான் கட் பண்ணியிருப்பேன். சூப்பரா மக்களே, நம்ம இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு நிறைய கார்ஸு அதெல்லாம் வாங்கி வைப்போம். இப்போ இந்த கார் பார்க்க நல்லா இருக்குல்ல. இது என்ன காரு? ஆடி Q7 ஐ திங்க் இட் இஸ் ஆடி Q7
ஆமாம் மக்களே. இதுனா மக்களே 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். நம்மக்கிட்ட இருக்கிறது 7,000 தான்டா டேய். நம்ம இந்த கார் ஃபார் சேலில் வந்து என்னடா தாரைக்குள்ளே நிற்கிறான். இந்த சீரீஸில் வந்து நம்ம இந்த கார் ஃபார் சேலில் லெஜெண்ட்ரியாக ஆக போகிற மக்களே. ஸோ இப்போ வந்து இவன் 2,927 ருபீஸ்க்கு தரேன்னு சொல்லியிருக்கான். நான் அந்த காரை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்டா. இன்னும் தள்ள முடியல. சரி பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். தி கார் இஸ் யோர்ஸ். சாவி கூடுறா மக்களே. விளம்பரம் வந்துச்சு, ஒரே நிமிஷம். நடுவில் இந்த விளம்பரம் வர்றதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. ஐயோ வெளில போயிட்டேன். செம மக்களே. இது தெரிக்க விடலாம். நம்ம ஷார்ட்கட் இருக்குது, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜங்க்யார்டு. இப்படி தான் நினைக்கிறேன். ஜங்க்யார்டா இல்லை என்னது இது? கார் மார்க்கெட் மக்களே. இல்லை, கண்டெய்னரு. கார் மார்க்கெட் அங்கே இருக்குது. அதை நான் இப்போ போய் காமிக்கிறேன். நான் கூட தூரத்துலேருந்து பார்க்கும்போது கார் மார்க்கெட் மாதிரி இருந்தது. லெட்ஸ் மேக் சம் மனி. நல்ல வேலை. இதான் மக்களே கார் மார்க்கெட்டு. நான் ஐ திங்க் ஸோ நாளைக்கு தான் கார் மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்குனா இன்றைக்கி மண்டேல, நாளைக்கு டியூஸ்டே தான் ஓப்பனில் இருக்கும். நம்ம நாளைக்கு வந்து கார் அள்ளிட்டு போகலாம். அதுக்குள்ளே இந்த வீடியோவில் நம்ம நிறைய காரை விற்று ஒரு 20,000 to 30,000 ஏர்ன் பண்ணிடலாம். சரி, அப்படியே நம்ம சொல்லிவிட்டு இது அங்கே இருக்கு மக்களே கார் ஆக்ஷன். இதுதான் கார் ஆக்ஷன். செமையாக இருக்குல்ல இது. ஐ திங்க் இட் வெனஸ்டே கார் ஆக்ஷன் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தான் கார் மார்க்கெட் இதில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. கடையை திறந்து வச்சுட்டே போயிட்டோம். வண்டி ஆஃப் பண்ணுறா, ஆன்லேயே இருக்குது. நான் லேட்டஸ்ட் வெர்ஷன்னு நினச்சிட்டு இதில் ஆடிட்டுருக்கிறேன். இப்போ வந்து இந்த காரை நம்ம சேலுக்கு விட்டுருவோம். ஹோண்டா விக்டிவி 10,000 15,000 போடலாமா? 10,000 தான் போட முடியும் போல. ஓகே, புட் இட் ஆன் தி சேல். பிக் சேல் மக்களே இது. சரி, யாராவது வராங்களான்னு பார்ப்போம். இதோ வந்துட்டாங்க. என்னது மக்களே, அந்த ஆண்டி எப்படி நடந்து போகுது, இவங்க வேறு எப்படி நடந்து வராங்கன்ட்டு. நான் டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் ஆஃப் திஸ். ஓகே மக்களே, அந்த ப்ரைஸுக்கே வாங்கிக்கிறேன்ட்டாங்க. இப்போ வந்து நம்ம கண்டெய்னருக்கு போய் தூங்கிடலாம். நான் டியூஸ்டே வந்து, அதாவது இந்த கேமில் டியூஸ்டே அப்போ வந்து நம்ம நிறைய காரை இது பண்ண பார்க்கலாம். இப்போ வந்து 10,000. இப்போ நான் நினைக்கிறதுல 6,000 இல்லை 4,000க்குள்ளே நமக்கு வந்திருக்கோம். 7,000 வந்துருக்குது. நினச்சதோட 7,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் டே நோ தேங்க்ஸ். கண்டெய்னரே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. க்ளோஸ். இது என்னது இது? ஸ்கில் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. இது குதிக்கிறது, ஸ்பீடாக ஓடுறது. ஒரே நிமிஷம். கார் மார்க்கெட், ஆமாம் சொன்னல மக்களே கார் மார்க்கெட் ஓப்பன் இருக்குன்ட்டு. அப்படியே போயிட்டு என்ன கார் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோதான் கிளிச்சு.
இந்த ஆடு வேறு நடுவில் வந்துட்டு. இட் இஸ் ஆடி Q7 with no damage. அப்படி தான் நினைக்கிறேன். அன்அப்ரூவ்டா 11,000 பாடா இந்த சைடு. இஸ் இட் ஆடி கார்? டேய் ஆடி டிடி 33,000 பாட மக்களே. நமக்கு ஏற்ற மாதிரி எந்த காருமே இல்லை. பக்கத்துலேயே ஆடி Q7 நிற்குது. சின்ன பையா இது ஒரு 3,000 ரூபாய்க்கு தாப்பா. 9,000 போடா. இருடா மற்ற கார்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன். சூப்பரா மக்களே. ஃபுல்லாக லேக் ஆகுது பார்த்தீங்களா? இதுனது இது கிட்ட போடா. 10,000 ரூபாயா இந்த காருக்கு? அப்படின்னாடா 10,000 ரூபாய். ஃபுல்லாக லேக் மக்களே. லேக் எடுக்குது பாருங்க. சீப் இது உங்கள் ஊரில்? இது நான் அந்த பையன் விற்ற விலைக்கு நான் போய் வாங்கிப்பேன்டா மக்களே. ஃபுல்லாக லேக் எடுக்குது பார்த்தீங்கன்னா. தம்பி 9,000 சொல்கிறாப்புல. நீ தானடா 9,000 சொன்ன? சரி நான் வாங்கிக்கிறேன். இந்த காரில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். என்னாச்சு இதுக்கு இப்படி லேக் எடுக்குது? என்னடா வண்டி இந்த சைடு இப்படி ஆடுது? சவுண்டை பாருங்க கைஸ். இதில் எந்த கிளிச்சும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ₹1,000 மக்களே. இதுலேருந்தே தெரியுது மக்களே இந்த கேமில் கிளிச் எதுவுமே இல்லைன்ட்டு. ஆனால் என்ன இப்படி இது ஷேக் ஆகுது பாருங்களேன். ஃப்ரண்ட்டு ரைட்டு டோர் இதை மட்டும் நம்ம செக் பண்ணாமல் விற்றுருந்தோம் அவ்வளோதான். நம்ம ஜங்க் யார்டில் அப்படின்னா இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐடியா கீழே இந்த மாதிரி மெட்டல் இருக்குல்ல மக்களே. இதை எத்தனை போயிட்டு அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவன் நமக்கு காசு தருவான். அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஏற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. சின்ன சின்ன மெட்டல்ஸு அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இப்போ நான் பார்த்ததில் 2 தான் இருந்தது. இதை பாருங்கள் 40 ரூபா கொடுத்துருக்கான். ரெடி பண்ணிட்டானா? இன்னும் என்ன சார் நீ ரெடி பண்ணிகிட்ருக்க? ஆமாம் முடிய போகுது. இப்போ எவ்வளோ டேமேஜ் பாருங்கள் மக்களே. அங்கேருந்து பார்க்கும்போது எந்த டேமேஜுமே இல்லை. இப்போ தான் நிறைய டேமேஜ் இருக்குது. இந்த வீடியோவே கிட்டத்தட்ட 14 மினிட்ஸ்க்கு வந்துடுச்சு. போடு. அப்படியே இது அழுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அப்படியே நம்ம போயிட்டு ஏய் வண்டி நிறுத்துறா. நான் எங்கே பிரேக் அடித்தா வண்டி எங்கே வந்து நிற்குது பாருங்க. அப்படியே போயிட்டு இந்த வண்டியை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிளிச்சு காமிக்கிறேன் நான். இப்போ இறங்க அப்படியே. இதுக்கு $50 கேட்பானுங்க. சொல்லலை, $50 தரானுங்க பேர். இப்போ இங்கே பேக்கு கொடுத்துட்டு இப்படியே இங்கே வந்து நின்னோன்னு வைங்களேன், அந்த இந்த சைடில் பாருங்கள் ரெயின்போ இருக்கிற மாதிரி இருக்கா. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு வைங்க எதுவுமே இருக்காது. இந்த சைடு கிளாஸில் அப்படி இருக்கும், ஏன்னா இது கிளிச்சு. இங்கே கீழே அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி இருக்குமா, பக்கத்தில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது. இது குப்பையா? வண்டி க்ளீன் ஆகிடுச்சா? மக்களே இப்படி லேக் எடுக்குது பாருங்க மக்களே. இது பா, வாழ்க்கையிலே இப்படி லேக் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. குப்பையில் எங்கேயாவது போய் சொருவிட போகிறடா. கடையை ஓப்பன் பண்ணுவோமா? டெக்கரேஷனுக்கு போயிட்டேன். வெப் பேஜுக்கு போடா. இதுக்கு நம்ம செலவு பண்ணது இந்த வாங்கிறதுக்கு 9,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 14 kilometer ஓடுமா. 14,757 kilometer ஓடுமா. இது மாடல் வந்து Q7 பிராண்ட் ஆடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12,000 போடலாம். 12,000 டே, இட் இஸ் அ ரீசனபிள் ப்ரைஸ். வந்துட்டு வாங்கிட்டு போங்க. அதுக்கு நான் 1,200 கொடுத்துட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இதில் வந்து 5,000 5,000 வரைக்கும் 5,000 to 5,000, அதாவது 1,000 100 நம்ம எவ்வளோ வாங்கலாம் 5,000 வரைக்கும் இது கொடுத்துக்கலாம். இதே நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து நிறைய இருந்ததுன்னு வைங்க, நம்மக்கிட்ட இப்போ கையில் இருக்கிற அமௌண்ட் நிறைய இருந்ததுன்னு வைங்க, சப்போஸ் ஒரு 35 to 50 இருந்ததுன்னு வைங்க, நம்ம லேக்ஸில் கூட வாங்கிக்கலாம் லோனு. கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு, காரும் வந்தாச்சு, சேல்லையும் போட்டாச்சு. சேலில் போட்டாச்சா? மக்களே சேலில் போடலை, ப்ரைஸாக கொடுத்தனே தவிர நாட் புட் இன் த சேல். நான் சேல்லையே போடலை. இப்போ நான் சொல்லலை நாட் இன் சேல். 12,000 இட்ஸ் a business. ஓகே மணி 5 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். டே ஆனால் வந்து ட்ரக்குன்னு வாங்கிட்டு போங்கடா. 12,000 தான்டா, வாங்கிட்டு போங்கடா. நமக்கு 16,000 கிடைக்கும். இது அப்படியே வாங்கிட்டு போனானுங்கன்னா 16,000 கிடைக்கும். அவள் தான் மக்கள் இருட்ட போகுது. 5 மணி ஆயிடுச்சா? 6 மணிக்கு இருட்டிடும் நினைக்கிறேன். இல்லை 8 மணிக்கு இருட்டும்.
வேறு எங்கேயாவது ஓப்பன் பண்ணணுமா? யாருமே வர மாட்டேன்றானுங்க. என்ன மக்களே இது கிளிச்சாக இருக்குமோ? ஏய் ஒரே ஒரு கார் தான்டா விற்றுருக்கேன், தயவு செஞ்சு வாங்கடா. அம்மா பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே, எதுவும் கோச்சுக்காதுங்க. அப்பா ஒரு வழியாக ஒரு கஸ்டமர் வந்துட்டார். வாங்க சார் வாங்க, நல்ல கார் சார் இது, ஆடி Q7, எந்த இதுவுமே இருக்காது சார். வாங்க சார் வாங்க சார். 12,000 ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். 10,000 அப்போ பார்த்தாலும் எனக்கு 14 தான் கிடைக்கும். சார் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். என்ன சார் நீங்கள் ஒரு 11,000க்கு அதை தாங்க சார். சரி போங்க சார். ஓட்டது 12,000, வந்தது மக்களே. இப்போ வந்து இருட்ட போது நம்ம டக்குன்னு ஆஃபீஸை மூடிட்டு கண்டெய்னருக்கு போயிடலாம். ஷார்ப்பாக 8 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் போயிடலாம். நான் காமிக்கிறேன், வெளியில இருந்தே காமிக்கிறேன் பாரு. இப்போ பாருங்க, இன்னும் 39 காமிக்கிறேன் பாருங்க. ஷார்ப்பாக 8 மணிக்கு இருட்டிடும். 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. சொன்னல தான் 8 மணிக்கு இருட்டிடும். நமக்கு 1324 ரூபா லாபம். சரி, இப்போ நெக்ஸ்ட் டேக்கு போயிட்டு, இப்போ வந்து ஆக்ஷன் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா மக்களே? 7 PM. டேய் என்ன மக்களே இது? என்ன திரும்ப தூங்கி திரும்ப எந்திரிப்போம். நெக்ஸ்ட் டே லோடிங். நம்ம வெனஸ்டே ஒரு நாள் தூங்கிட்டு தான் இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ரெட் பார்க்கு போகலாம் ஒரு நிமிஷம். ரெட் பாரில் வாசலில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான்ல, நின்றுட்டு இருப்பான். அவன்கிட்ட நம்ம இப்போ போயிட்டு புகாட்டி காரு கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போமா? இப்போ அதான் கேட்க போகிறேன் பாருங்க. இப்போ இந்த கம்மிங் சூனா டேப் 1500. இது என்னது இது மக்களே? அவள் தான் போங்க, இதுக்கு 500 வாங்கிடும். இதுவும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கையில் டேப் இருக்கும், இதில் வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் 7 தானே, 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். டக்கு நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்கிட்ட 12,000 இருக்குடா, நல்ல விலைக்கா தாங்கடா. கண்டிப்பாக இது 20,000 மேலே தான் சொல்லுவான் பாருங்க. சொல்லலை, 38,000 வச்சுருக்கான். நல்ல கார்லாம் வாங்கி விற்கும் போது தாண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க நீங்களாம். மக்களை எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கேருந்து ஒரு காரை வாங்கிட்டு போயிட்டு அப்படியே நம்ம விற்றுடலாம். ஒரு 2,000 ஒரு 4,000க்கு விற்றுடலாம். ஏன்னா எல்லாருமே அந்த விலைக்கு தான் வாங்குவானுங்க. 10,000 டேய் ஓடிப்போ. 8 மக்கள் எப்படி லேக் ஆகுது பாருங்களா. இந்த கார் தாண்டா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விற்றுட்டு வந்தேன். 8,000. எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்ஷன்லேயே போய் வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வாங்கிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் விற்றோன்னு வைங்களேன், அவள் தான் காசு நம்மக்கிட்ட கம்மியிடும். ஆக்ஷனில் நம்ம என்ன கார் இருக்கோ அதை போய் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸை க்ளீன் பண்ணி வைப்போம். எடுத்துகிட்டு போக சம்டைம்ஸ் வச்சுட்டு போக எனக்கு தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் வந்து அந்த சைடு தான் இருந்தது.
என்ன மக்கள் இவ்வளோ குப்பையாகுது? இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஓகே. அப்போ நான் என்னதான் ஆச்சு அப்படின்னு அப்புறம் 1 XP தூக்கி போடு. இந்த கேமில் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லா குப்பையும் கையில் வச்சு அள்ளிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே நல்லாயிருக்கும். அப்புறமா அந்த பெரிய பெரிய பிராண்டு கார்ஸ்லாம் சின்ன சின்ன விலைக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். மக்கள் எப்படி லேக் ஆகுது பாருங்களேன். அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி லேக் ஆகாமல் பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, நான் ஆக்ஷனுக்கு போய் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சா? நம்ம பார்கெயின் நம்மளால இப்போ பார்கெயின் பண்ண முடியுமா? 1 ஸ்கில் பாயிண்ட் வந்துருச்சுல, நம்மளால பார்கெயின் பண்ண முடியுமா? இதில் மட்டும் கிளிச்சு வந்ததுன்னா அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். யார் சாமி நீ பாட்டி கேட்டுட்ருக்க? பர்ச்சேஸ்ட் டெய்லி டிக்கெட் உட்காந்துக்கும். இன்னும் 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடுமா? இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் காமிக்கலாமா இல்லை எப்படி மக்களே நீங்களே சொல்லுங்க. இருங்க, நான் இங்கி பிங்கி பாங்கி போட சொல்கிறேன். எனக்கு என்னன்னா ஆப்ஷன் வரும்போதே நான் காமிக்கிறேன் மக்களே. நான் இதுக்கு வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். 3, 2, 1 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. இது பார்த்தீங்களா உள்ளே இருந்து என்ன கார் வருதுன்ட்டு? ஸ்டார்டிங் பெட்டு 2,28,345. ரைட் பேக் டோரில் வந்து இதுவாக இருக்குது. சின்ன டேமேஜ் ஆமாம் இது உங்கள் ஊரில். சத்தியமாக நம்மளால் இந்த காரை வாங்கவே முடியாது. அடுத்து ஒரு டம்மி கார் வரும், அதுதான் நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசை பாருங்க. இப்போ ஆனால் 12,000 தான் இருக்குது. சத்தியமா நீ அவ்வளோ 3 லட்சம் வரைக்கும் போயிடுச்சா? சீக்கிரம் வா. டக்கு டக்குன்னு குத்துனே இருக்கிறானுங்க பாருங்க மக்களே. கொல்ல போறேன்டா உங்களை. அப்பா சூப்பராவா. இப்போ மட்டும் என்கிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா இதை அள்ளிட்டு போயிருக்கலாம். என்னத்தை பேசுறது தெரியுது? எக்ஸிட் ஐடியா என்ன மக்களே எல்லாம் செமையா இருக்குது. கார்லாம் வாங்கவே முடியாது போல் நம்மளால எதுவுமே. 4,000 ஏதோ ஒரு டம்மி ஒரு 1,000 2,000 காரு தாங்கடா. வாங்கிட்டு ஓடி போயிடுறேன். இவன் வேற கையை தூக்கிட்டே இருக்கிறான். நமக்கு வந்து நிறைய காசு வந்ததுன்னா நம்ம என்ன எப்படி சொல்கிறது, இங்கே இருக்க எல்லா காரையும் வாங்க பார்க்கலாம் மக்களே. ஆப்ஷனில் வர கார்ஸ் நாளைக்கும் கார் மார்க்கெட் சேல் வராது, ஆப்ஷனும் ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்னது கார்ஸ்லாம் விற்று காசெல்லாம் வச்சுப்போம், கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். ஆடி டிடி இது. நான் அடுத்த வீடியோவில் என் ஃபேஸை காமிச்சு போடுறேன் மக்களே. சொன்னல ஒரு டப்பா கார் வந்துருக்குன்ட்டு. 6,000 தானே, அள்ளிட்டு போகிறேன் இப்போ.
இந்த கார் எனக்கு தான்டா. எனக்குனே வருவீங்களாடா எல்லாம். இந்த கார் எனக்கு தான், இந்த கார் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். போடு மக்களே, நமக்கு தான் மக்களே இந்த காரு. யூ பாட் அ கார். எவ்வளோ காசு இதுவாகிடுச்சு பாருங்க மக்களே. இதை எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே எத்தனை போய் விற்றுருவேன். 5000 ரூபாய். இந்த காரில் எவ்வளோ இது இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். டேமேஜ் என்ன போக மாட்டேன்ற. இதுவும் கிளிச்சா? நல்ல வேலை முன்னாடி போய் வச்சிருக்கேன். எடு வலிச்சு வலிச்சு ஃபோட்டோ எடு. நேராக அந்த டேப் எடுத்துப்போம். மக்கள் எப்படி லாக் ஆகுது பாருங்களேன். பா இன்னும் ஃபோட்டோ எடுக்க முடியல. 9000 9000க்கு வாங்கியிருக்கோன்னா ஒரு 10,000. ஒரு அதே தான் 12,000. 12,999. ₹1 கம்மியாக வச்சுருக்கேன்டா, வந்து வாங்கிட்டு போங்கடா. பிக் ப்ரைஸ், பிக் ப்ரைஸ், பிக் ப்ரைஸ். இந்த கார் மட்டும் விற்றுட்டா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கஸ்டமர் வந்துட்டாங்களாம், ஒரே ஒரு கஸ்டமர் தான் வராங்க. யார் சார் நீ? ஐ டேக் தி ப்ரைஸ். ஐயோ, அப்போ 1 lakhக்கு போட்டிருக்கலாம் போலுக்குது. சரி எடுத்துகிட்டு போ. 16,000 ரூபாய் கிடச்சிச்சு மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, அப்புறம் 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் விடிஜி. அடுத்த வீடியோ வந்து நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடித்தோடனே நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ பாய் ஃப்ரம் விடிஜி. பாய்.